அனைவருக்கும் வணக்கம். நான் வித்யா, பெங்களூரில் இருந்து. திருக்குறள் கதைகள் கேட்கலாம் வாங்க. இன்று 27வது அதிகாரமாகிய தவம்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய 267வது குறளுக்கான கதையை சிந்திக்கலாமா? கதையினுடைய தலைப்பு பொன்னாய் ஒளிரும் தவம். அதற்கான குறள்: சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. கதைக்கான தலைப்பு பொன்னாய் ஒளிர வைக்கக்கூடியது நம் தவம். கவியரசன் என்பவர் தான் இந்த கதையினுடைய நாயகன். அவருடைய வாழ்வு கண்ணீருக்கு மட்டுமே சொந்தமானது. வறுமை மட்டுமே வாழ்வின் சொந்தமா நின்றது. இளம் வயதிலிருந்து வறுமையின் பிடியில் இருந்தவருக்கு வசந்தமாய் வசந்தாவின் வருகை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவளின் கரம் பிடித்தார் நம் கவியரசன். வசந்தாவின் வருகைக்கு பிறகு சற்றே சந்தோஷம் தலை தூக்கியதுதான் நம் கவியரசனுடைய வாழ்வில். அழகான 2 பெண் குழந்தைகளுக்கு பெற்றோராக மிக சந்தோஷமான ஒரு 5 வருட வாழ்க்கைய அமைதியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க நம்ம கவியரசனும் வசந்தாவும். வசந்தம்ங்கிறது வாழ்நாள் முழுவதும் தொடராது இல்லையா? அதுவும் சில காலம் மட்டும்தான் அவருக்கு நிலைச்சிருந்தது. ஆம், 2 பெண் குழந்தைகளுக்கு தாயானதுக்கு பிறகு இந்த பூலோக வாழ்க்கை போதுங்கிற நினைப்போட சொர்க்கலோகம் போய் சேர்ந்தாங்க நம்ம வசந்தா. அத்தி பூத்தார் போல அவருக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமும் நிலைக்கல. இளம் வயதிலேயே மனைவியை இழந்து 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பனா கண்ணியத்தோட வாழ்றதுங்கிறது எவ்வளவு கடினம். சொற்ப வருமானத்துல, அதுவும் இன்றைய காலகட்டத்துல ஒரு பெண்ணோட துணை இல்லாம 2 பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்ற சிரமத்தை நம்மால வார்த்தையால வர்ணிக்க முடியாது. ஆனா இவ்வளவு துன்பத்துக்கு பிறகும் இடையிலையும் தன்னுடைய வாழ்க்கைய மிகவும் நேர்மையோடும் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் வாழணுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொள்கையா இருந்தது. அதுதான் அவருடைய கவசமாவே இருந்ததுன்னு சொன்னா அது மிகையாகாது. நாள் தவறாம அப்படி இருக்கிறதுக்காக அவர் கையில் எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் தவம், அருகுண சீரமைப்பு. அவருடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருந்ததே இந்த தவ பயிற்சியினே சொல்லலாம். நேர்மை தவறாமல் வாழ்ந்த நம்ம கவியரசனுடைய மகள்கள் இருவருமே மிக பண்பு நிறைந்த பவ்யமான பெண் குழந்தைகளா வளர்ந்தாங்க. பண்பில் சிறந்த பெண்கள், வறுமையினுடைய வலி உணர்ந்து வளர்ந்தாங்க. குழந்தைகள் எப்பவுமே நம் சொல் கேட்டு வளர்றதை விட நம்மளை பார்த்து அதிகம் கத்துக்குவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய பாடத்தை கத்துக்குவாங்க. அது மாதிரிதான் அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது. பண்பில் சிறந்தவர்களா அவர்களை மாத்துறதுக்கு அவர் பெரிய சிரத்தை ஒண்ணும் எடுத்துக்கல. அப்படி அவர் வாழ்ந்தார். சரியான வருமானம் வசதி இல்லாமல் போனதுனால மிகுந்த சிரமத்திற்கு இடையில தான் அந்த 2 பெண் குழந்தைகளும் வளர்ந்தார்கள். கவியரசனை போலவே அந்த 2 மகள்களும் அனைத்து விதமான தவ பயிற்சிகளையும் செய்துகிட்டு வந்தாங்க. அந்த முன்வினையின் விளைவோ அல்லது அவர்கள் செய்த தவத்தின் பலனோ அந்த 2 பெண் குழந்தைகளுக்குமே அற்புதமான ஒரு வாழ்வு அமைந்தது. ஒவ்வொரு துன்பம் வரும் பொழுதும் அவருடைய அகத்தாய்வு பயிற்சிங்கிறது அவரை புடம் போட்ட தங்கமா மாத்திருந்தது. அகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பயிற்சி தான், அதாவது நம் மனதை நம்மை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த அகத்தாய்வு பயிற்சி. தவத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. அந்த பயிற்சி செய்யும் பொழுது கவியரசன் தவறாமல் அகத்தாய்வு பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா கொண்டிருந்தார். அந்த அகத்தாய்வு பயிற்சியில அவர் என்னென்னலாம் செஞ்சாரு, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு. எண்ணத்தை ஆராய செய்தார். எண்ணம் ஆராய்தல் பயிற்சி மூலியமா உன்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டது, சரியானதா அப்படிங்கறத ஆராய சொன்னார். ஆசையை சீரமைக்க சொன்னார். ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆசை சீரமைத்துக்கொள் அப்படிங்கிற பயிற்சியை எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது மிக முக்கியமான பயிற்சி, சினத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு கவலை ஒழிக்க வேண்டும்ங்கிற பயிற்சி. இவை எல்லாற்றையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா இறுதியா நான் யார் என்கின்ற விளக்கம் நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய இறுதியான ஒரு கொள்கையாவே இருக்கும். நான் யாருங்கிற விளக்கம் கிடைச்சதுனாவே நம் வாழ்வு நிறைவடைந்ததாகும். இந்த அனைத்து விதமான பயிற்சிகளையும் அவருடைய கத்துக்கிட்டதுனால மிக ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை அமைஞ்சது நம்ம கவியரசனுக்கு. இளமையினுடைய வறுமை தொடங்கி நம் முதுமையினுடைய தனிமை வரை
கவியரசனுக்கு துணை நின்றது அவருடைய இந்த தவப்பயிற்சி மட்டுமே. தவப்பயிற்சி என்பதை அவர் தவறாமல் செய்து வந்ததனால அவருடைய வாழ்வு நிச்சயம் பொன் போல மிளிரும் என்பதற்கு உதாரணமா கவியரசனுடைய வாழ்க்கையும் அந்த 2 மகள்களினுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருந்ததுங்கிறதோட இந்த கதை முடியுது. ஆம், பொன்னாய் ஒளிரக்கூடியதுதான், நம் வாழ்வை ஒளிர வைக்கக்கூடியதுதான் தவம் என்பதை தான் 267வது குறள்ல நம் வள்ளுவ பெருந்தகை சுடச் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச் சுட நோக்கிற்பவர்க்கு என்று அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. அதை விளக்கக்கூடியதாதான் இந்த கதை அமைந்திருக்கு இல்லைங்களா? மற்றும் ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.